அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 8 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் அறிவியல் பாட செயல்முறை தேர்வானது பிப்ரவரி 25 முதல் 28ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக அரசு தேர்வர்கள் இயக்கம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. தனி தேர்வர்களுக்கு அறிவியல் பாட செயல்முறை பயிற்சி வகுப்புகள் நடைபெற்ற பள்ளிகளிலேயே தேர்வுகளும் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: குடியிருப்பு பகுதிகளில் இரவு நேரங்கள் மற்றும் அமைதி மண்டலம் என்று வரையறை செய்யப்பட்ட இடங்களில் ஹாரன் பயன்படுத்தக்கூடாது என தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஒலியை வெளியிடும் கட்டுமான கருவிகளையும் இரவு நேரங்களில் அமைதி மண்டலம் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் இயக்கக்கூடாது எனவும், ஒலி மாசை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளை நியமித்து தமிழ்நாடு அரசும் ஆணையிட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: குரூப் 2 2A முதன்மை தேர்வு ஹால் டிக்கெட்டுகளை TNPSC வெளியிட்டுள்ளது. TNPSC government.in மற்றும் TNPSCexam.in ஆகிய இணையதளங்களில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும், பதிவாளர், துணை வணிக வரி அலுவலர், தொழிலாளர் உதவி ஆய்வாளர் உட்பட பல்வேறு பணிகளில் உள்ள 2540 காலி இடங்களை நிரப்ப பிப்ரவரி 8 மற்றும் 23ஆம் தேதிகளில் தேர்வுகளும் நடத்தப்பட உள்ளன. நான்காவது அறிவிப்பு: மூத்த குடிமக்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயணம் டோக்கன் பெற இன்றே கடைசி நாள் என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. சென்னையை சேர்ந்த மூத்த குடிமக்களுக்கு வரும் ஜனவரி முதல் ஜூன் வரை பயன்படுத்தக்கூடிய வகையில் ஒரு மாதத்திற்கு 10 டோக்கன்கள் வீதம் 6 மாதத்துக்கான கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன்கள் பெற இன்றே கடைசி நாள் எனவும், 42 இடங்களில் காலை 8 மணி முதல் இரவு 7:30 மணி வரை டோக்கன்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவும் கூறியுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: தமிழ்நாடு காவல்துறையில் TSP அந்தஸ்து அதிகாரிகள் 16 பேரை பணியிட மாற்றம் செய்து DGP உத்தரவிட்டுள்ளார். மேலும் 83 காவல் ஆய்வாளர்களை DSP-யாக பதிவு உயர்வு அளித்தும் உள்துறை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். ஆறாவது அறிவிப்பு: தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டும் உள்ளது. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பாக நடத்தப்படும் இந்த சிறப்பு முகாம்களில் வீட்டு வசதி வாரிய ஒதுக்கீடுதாரர்கள் விற்பனை பத்திரங்கள் மற்றும் இதர ஆவணங்களை ஒப்படைத்து பட்டா பெற்றுக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: தமிழ்நாடு அரசு RSRM மருத்துவமனையின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 11 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளது. மேலும் தமிழ்நாடு அரசு RSRM மருத்துவமனையின் இரத்த மையத்தினை மேம்படுத்துவதற்கு 1,74,00,000 ரூபாயையும் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணையை வெளியீடு செய்துள்ளது. கடைசியாக 8வது அறிவிப்பு: கோஆப்டெக்ஸ் ஊழியர்களுக்கு 15% வரை ஊதியம் உயர்வு அளித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் வீட்டு வாடகைப்படி மற்றும் நகர ஈட்டுப்படியை உயர்த்தியும் தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த ஊதிய உயர்வானது 2023 ஜூலை மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இந்த 8 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.